என் தங்கமே, இந்த கருப்பன் வாக்கினை எப்பொழுது கேட்கின்றாயோ, கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் நீ தேடிய அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. இந்த கருப்பன் என்னை தொடாமல் சென்று உனக்கு வருகின்ற அதிர்ஷ்டத்தை நீ பெறாமல் சென்று விடாதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக ஒழித்துத்தான் வைத்திருக்கின்றது. ஏனென்றால் நீதான் அவ்வப்பொழுது சொல்லிக் கொள்கின்றாயல்லவா, நான் அதிர்ஷ்டமில்லாத பிள்ளை, எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் வருகிறது என்று அவ்வப்பொழுது நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன், உன்னை விட அதிர்ஷ்டம் செய்த குழந்தை வேறு யாரும் இங்கு இல்லை. எப்படி தெரியுமா? என் குழந்தையே, நீ தெய்வ குழந்தை, தெய்வங்களினுடைய ஆசிகளை முழுமையாக பெற்ற குழந்தை. நீ நினைக்கின்ற பொழுதெல்லாம் தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நீ பேரதிர்ஷ்டத்தை தானே பெற்றிருக்கின்றாய். என் பிள்ளையே, எல்லோருக்கும் இது போன்ற பாக்கியம் அத்தனை எளிதில் கிடைத்து விடாது. நான் சொல்வது போல அடுத்த 10 நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம், ஒரு அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும். அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாளைய விடியலிலோ அல்லது அதன் பிறகோ நீ செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயத்திற்கு உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை அது கொடுக்கும். அந்த விஷயத்தில் நீ செய்ய நினைக்கின்ற செயலுக்கான ஒரு மிக பெரியதொரு உதவி அடுத்த 10 நிமிடத்தில் உனக்கு கிடைத்துவிடும். அது உனக்கு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல என் குழந்தை, இது எப்படி நடந்தது என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு பல நல்ல திருப்பங்கள் நடந்துவிடும். மனதிற்குள் எந்த நேரத்திலும் தேவையற்ற கலக்கங்களை தூக்கி சுமக்காமல் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை எதிர்நோக்கி என் பிள்ளை நீ இருப்பாயானால் உன் வெற்றி என்றுமே உனக்கு மட்டுமே சொந்தமானது. வேறு யாராலும் அதை பறிக்கவும் முடியாது. அதனால் என் பிள்ளை, இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். அப்பன் உன்னை அடிக்கடி தேடி வருகிறான் என்பதற்காக என்னை அலட்சியம் செய்து விடாதே. நான் உன்னை காப்பாற்றுவதற்காகவும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவும் மட்டும்தான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள், உன்னை தேடி வருகின்ற நல்ல வாய்ப்புகள் என்று அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க இந்த கருப்பன் என்னாலும் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் என் குழந்தைக்கு வந்து விட்டது என்றவுடன் இந்த கருப்பன் உன் கண்ணில் பட்டு விட்டேன். முதலில் அதை நீ உணர்ந்து கொண்டாயா? நான் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டாயா? எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்திருந்தால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவும் உனக்கு பெரிதாக தோன்றாது. நம்மை காக்க நம் அப்பன் வந்து விடுவான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்திருக்கும். எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து இந்த வாழ்க்கையை நாம் வென்று விடுவோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கும். என் குழந்தையே, நீ என்ன நினைக்கின்றாய்? தெய்வம் நேரடியாக நம் முன்னால் தோன்றி நமக்கு காட்சி கொடுத்து நமக்கு நல்ல வாக்கு கொடுக்கும் என்று எண்ணுகின்றாயா? நிச்சயமாக கிடையாது. தெய்வம் இது போன்ற ஒரு ரூபத்தில் உன்னோடு வந்து பேச முயற்சிகள் செய்வார்கள். அதை பெற்று விடுகின்ற பிள்ளைகள் பாக்கியசாலிகள். அப்பொழுதும் இந்த தெய்வத்தின் வாக்கினை கேட்க முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். உனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதனால்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் என்னை நீ கண்டு கொள்கின்றாய். அப்பனின் வாக்கு நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு தெளிவை கொடுக்கும் என்று நீ நம்பி என் வாக்கினை கேட்க தொடங்குகின்றாய். இனிமேலும் இதே நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாய் என்றால் உனக்கான சந்தோஷம் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என் பிள்ளை, மனநிறைவான வாழ்க்கையை வாழ துடிக்கின்றாய். சுற்றியிருக்கின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்க நினைக்கின்றாய். அதற்கு இந்த அப்பனின் ஒத்துழைப்பை நீ எதிர்பார்க்கின்றாய். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற ஒத்துழைப்பு இந்த கருப்பன் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் இறங்கிவிட்டான் என்றால் சுற்றி வருகின்ற அத்தனை தீய விஷயங்களையும் முறியடித்துவிட்டு உனக்கான நன்மைகளை தொடர்ந்து நான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் ஓரிரவில் அடைந்துவிட முடியாது. அதற்கு நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் அல்லவா? உடனடியாக அது கிடைக்காமல் இன்னும் சில நாட்களில் உனக்கு கிடைத்து விடுகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் கூடி வந்து விட்டது. என் பிள்ளை, பொறுத்திருந்த காலத்திற்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. எண்ணி 10வது நிமிடத்தில் அதில் ஒரு நல்ல செய்தியை நான் உன் செவி கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இது நடக்கத்தான் போகின்றது என்கின்ற உறுதியினை நான் உன்னுள் கொண்டு வந்து தரப்போகின்றேன். எதற்கும் அஞ்சாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் புரிந்து கொள்கின்ற என் பிள்ளை, இனிமேலாவது இந்த வாழ்க்கை தரப்போகின்ற சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும். உடனிருந்து குழி பறித்தவர்கள் எல்லாம் விலகி ஓடிவிட்டார்கள். அதனால் இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. எந்த நொடியிலும் எந்த நிமிடத்திலும் மாற்றங்கள் வந்து விடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அதிர்ஷ்டம் அடித்து விடலாம். அதனால் நீ செய்கின்ற முயற்சியில் இப்பொழுதுதான் உத்வேகத்தோடு இறங்க வேண்டும். கைவிட்டு விடாதே. அப்பன் நடத்தி கொடுக்கின்ற நேரத்தில் உன் முயற்சியை நீ விட்டு விடாதே. நான் நல்லதை நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை நல்ல உயரத்திற்கு கொண்டு சேர்க்காமல் ஒரு பொழுதும் ஓய்ந்து விட மாட்டேன். இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் வரை அப்பனின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் ஆவேச ஆட்டத்தை நீ பார்த்ததில்லை அல்லவா? அது இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து இந்த கருப்பன் நல்ல நிலையை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் தருகின்ற வெற்றியினை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உன் உழைப்பிற்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும் பொழுது அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள். நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. நல்ல எண்ணங்களோடு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு தரும் பொழுது அதில் இருக்கின்ற நன்மைகள் தீமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் கருப்பனின் ஆசிகளோடு நடப்பதனால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வெற்றி நம்மை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை ஒருபொழுதும் நான் நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன். உன்னை கரை சேர்த்து விட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. அதை செய்யாமல் நான் ஒருபொழுதும் ஓய மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாயானால் இந்த அப்பன் தர நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் பெற்றுவிட முடியும். கருப்பனின் ஆசிகள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தில் என்னை தள்ளிவிடவோ அப்பனின் ஆசிகளை தட்டிவிடவோ செய்து விடாதே. நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தருகின்றேன். நான் தருவதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்கின்ற உனக்கு எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமும் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகின்றது. உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது. இதற்கு மேலும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தாலே உன்னை சூழ்ந்து வருகின்ற தீயது எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். கஷ்டங்கள் எல்லாம் உன் அருகில் வர பயப்படும். எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள். என்றென்றும் இந்த கருப்பனின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும். எந்த சூழ்நிலையிலும் அப்பன் உன்னை கைவிட மாட்டேன். பயம் வந்துவிட்டது என்றால் அப்பா கருப்பா என்று என்னை அழைத்து பார். உனக்கே மனதிற்குள் ஒரு புதிய தெம்பு பிறந்துவிடும். அப்பன் உன் அருகில் நிற்பதை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்.
இது ஒன்று போதும் என் பிள்ளை, இனிமேல் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.